ஸோ நெறைய பெண்களுக்கு கருத்தரிக்க முடியல அப்படிங்கும் பொழுதும் நம்ம பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க சொல்றோம். இந்த அறிகுறிகளோட எனக்கு பிரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாலும் பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில நான் சந்திச்ச ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு 2 வருஷமா குழந்தை இல்ல. ட்ரீட்மெண்ட் வந்து 1 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இல்ல. எல்லாமே நார்மல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே நார்மல். ஆனாலுமே அவங்களுக்கு கருத்தரிக்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்ட்ரெஸ்னாலே அவங்களுக்கு இப்போ 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பிசிஓடிக்கான சிம்ப்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடுச்சு. அவங்க எடுத்துக்கிட்டு இருந்த சிகிச்சை முறைகளும் அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. ஸோ இப்போ பிசிஓடி அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில தான் வரும். இடையிலலாம் வராது. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோட தான் நெறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம், ரெகுலரா பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு பிசிஓடி கிடையாது. இப்படி ஒரு நினைவோடயே நெறைய பேர் இருக்காங்க. ரெகுலரா உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும், இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா, பிசிஓடி இருக்கலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.